கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி பகுதி மிக சிறிய பகுதி என்றாலும் பல்வேறு கருத்துக்களை நம் முன் வைக்கின்ற ஒரு இயேசுவின் போதனையாக இருக்கிறது. இந்த போதனையினுடைய இந்த நற்செய்தியினுடைய முதல் பகுதி அவர்களிடையே விளங்கிய ஒரு சொல் வழக்கு, ஒரு பழமொழி, அதை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம். இந்த வார்த்தைகளை ஏன் ஆண்டவர் இயேசு பயன்படுத்துகிறார் என்பதை நாம் சரிவர புரிந்து கொண்டோம் என்றால் ஆண்டவர் சொல்கின்ற செய்தி என்ன என்பதையும் நாம் அடிப்படையிலே உணர்வோம். இந்த இடத்திலே ஆண்டவர் பயன்படுத்துவது தன்னுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, மாறாக அவர்களுடைய சொல் வழக்கிலே அவர்களுடைய பாரம்பரியத்திலே இருந்த ஒரு பழமொழியைத்தான் அவர் பயன்படுத்துகிறார். இந்த ஒரு சொல் வழக்கு முதல் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களிடமே இருந்தது. உதாரணமாக முதல் கிறிஸ்துவர்கள் இவர்கள் மத்தியிலே இந்த சொல் வழக்கு பயன்படுத்தப்பட்டது. அதேபோன்று யூதர்களுடைய வாழ்விலேயும் இது பயன்படுத்தப்பட்டது. காரணம் என்ன என்று சொன்னால், தூய்மையாய் அவர்கள் இருக்க வேண்டும், அவர்களுடைய சமயத்தையும் ஆச்சாரங்களையும் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். எனவே இதனுடைய தூய்மையை அறியாதவர்கள் அவர்களோடு கலக்கக்கூடாது என்பதுதான் அடிப்படை ஒரு கருத்தாக இதனுடைய பொருளாக அமைகிறது. யூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பலமுறை நான் சொல்லியிருக்கின்றேன், அடுத்தவர்களோடு கலக்க மாட்டார்கள். ஆனால் சமூக அளவிலே பல்வேறு வியாபாரங்கள், கொடுக்கல் வாங்கல் மற்றும் அனைத்து விஷயங்களையும் செய்வார்கள். ஆனால் பெண் கொடுத்து பெண் எடுப்பதும் அல்லது குலம் மாற்றி செல்வதும் அல்லது மனமாற்றம் என்ற பெயரிலே ஒருவன் யூதராக பிறந்த பிறகு மாறுவதும் என்பது சாத்தியமே கிடையாது. எங்கே எதிலே சாத்தியம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, பல்வேறு மதங்கள் இருக்கிறது. உதாரணமாக கிறிஸ்துவ மதத்தில் யார் வந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம், யாரையும் நிராகரிப்பதில்லை, வேண்டாம் என்று ஒதுக்குவதும் இல்லை. ஆனால் யூதர்கள் அப்படி அல்ல. இடையிலே யாராவது யூதர்களாக விரும்பினால் அவர்கள் ஆக முடியாது. காரணம், பிறப்பிலேயே கடவுள் இவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாக வைத்திருந்தார். எனவே இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் என்பது கடவுள் தேர்ந்தெடுக்கப்பட்டதனால், கடவுளுடைய பிள்ளைகள் என்பதனால், கடவுள் வழியாக இவர்கள் உருவாகி வந்ததனால் வேறு எவரையும் இவர்கள் சேர்க்க மாட்டார்கள். அப்படி சேர்த்தால் அது பெரிய தீட்டு என்றே நினைத்திருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு காலத்திலே நம்முடைய சமூகத்திலும் அப்படித்தான் இருந்தது. பல்வேறு நிலைகளிலே சாதி வாரியாக பிரிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த சாதியினர் அந்த சாதியினர் தொட்டுவிட்டால் தீட்டு, தீண்டத்தகாதவர் என்றெல்லாம் நாமும் இந்த மடத்தனமான ஒரு சமூக பண்புகளையும் நாமும் வைத்திருந்தோம். அதுபோன்றுதான் இந்த யூதர்களும் வைத்திருந்தார்கள். எனவே என்ன செய்யக்கூடாது? இந்த மாதிரியான தூய்மையான விஷயங்களை நாய்களுக்கு போடக்கூடாது. முத்துக்கள் என்று சொல்லக்கூடிய விலை உயர்ந்த அந்த சமூகத்தினுடைய தூய்மையை பன்றிகளுக்கு போடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் தங்களையே பிரித்து கொண்டு எக்ஸ்க்ளூசிவ்னஸ் என்று சொல்கிறார்கள், அதை அவர்கள் காத்தார்கள். தூய்மையை அவர்கள் காத்தார்கள். இதுதான் அவர்கள் பயன்படுத்தியதோடு பின்பணி. முதல் கிறிஸ்துவர்கள் எதற்காக பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இப்பொழுது அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால் அவர்கள் அந்த ஒரு சமூகத்திற்கு உரியவர்களாக இருந்தார்கள். மற்றவர்கள் அவர்களோடு சேர்ந்து வருகின்ற அந்த வேளையிலே பலவிதமான தவறான கொள்கைகளை அவர்கள் கொண்டு வந்தார்கள். உதாரணமாக, புதிதாக கிறிஸ்தவர்கள் ஆக விரும்புகின்றவர்கள் யூதத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள், கிறிஸ்துவத்தையும் மாற்றிக்கொள்வார்கள். இரண்டையும் இணைத்து புதியதொரு கருத்தை அவர்களுக்கு கொடுப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் பவுலடியார் எதிர்த்தார். உதாரணமாக, சுத்திகரம் செய்வது, அதாவது அவர்களுக்கு, உதாரணமாக இந்த யூதர்களுக்கு அவர்களுடைய சமய ஆச்சாரப்படி சர்க்கம்சிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆச்சார விகுதி என்பது கட்டாயம். அதுதான் ஒரு யூதனுக்கு அடையாளம். இப்படி இந்த அடையாளம் என்பது கிறிஸ்தவர்களாக மாறியவர்களுக்கு தேவையா?
அது அவர்களுக்கு அவசியமா என்று சொன்னால் தேவையில்லை என்று பவுலடியார் சொல்கிறார். காரணம் என்ன? நாம் யூத அந்த சடங்கு சாம்பிரதாயம் அந்த சமயம் எல்லாவற்றிலும் இருந்து விடுபட்டு புதியதொரு வாழ்விற்கு நாம் வந்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவிலே எல்லோரும் சமம், எல்லோரும் அங்கே வரலாம் என்று இன்க்ளூசிவ்னஸ் என்று சொல்கின்ற வகையிலே சேர்த்து கொள்கின்ற அந்த தன்மையிலே இந்த பழைய நிலை என்பது தேவையில்லை, பழைய நிலை என்பது நமக்கு அவசியமில்லை. புதியதொரு வாழ்விற்கு நாம் வந்துவிட்டோம். இந்த புதிய வாழ்விலே பழைய வாழ்வோடு இருக்கின்றவர்கள் வந்தால் கலப்படமாகிவிடும், அதில் குழப்பமாகிவிடும். எனவே அதையும் இதையும் ஒன்றாக சேர்த்து ஒரு குழப்பத்திற்கு ஆளாகக்கூடாது என்பதனால்தான் முதல் கிறிஸ்துவர்கள் இந்த ஒரு சொல் வழக்கை அவர்களும் பயன்படுத்தினார்கள். தூய்மையான இந்த புதிய வாழ்வை நீங்கள் மீண்டும் நாய்களுக்கும் பன்றிகளுக்கும் போடக்கூடாது என்று அவர்களும் நினைத்தார்கள். எது எப்படியோ இந்த சொல் வழக்கு யார் பயன்படுத்தினார்கள், எதற்காக பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் தூய்மையை காப்பாற்ற என்பதுதான் உண்மை, அந்த விசுவாசத்தை காப்பாற்ற என்பதுதான் அடிப்படை. முதல் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி ஜெபித்து அவர்களிடையே அந்த அப்பத்தை பெற்று இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அவர்களுக்குரியவர்களை மட்டும்தான் அவர்கள் அழைத்தார்களே ஒழிய எல்லோரையும் அவர்கள் அழைத்தார்கள் என்பதற்கு இல்லை. காரணம், அவர்கள் நமக்கு எதிரிகளாக மாறலாம், அல்லது இந்த விசுவாச நம்பிக்கையில் அவர்கள் பங்கெடுக்காமல் அவர்கள் இருக்கலாம். எனவே அவர்களை வேண்டாம் என்று ஒதுக்கினார்கள். இன்றைக்கு கூட நாம் அதை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். நற்கருணை வாங்குவதற்கு முன்பாக ஒரு பொது வெளியிலே நாம் என்ன சொல்கின்றோம்? கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தகுதி வாய்ந்தவர்கள் மட்டும் நற்கருணை வாங்குங்கள் என்று சொல்கிறோம். அப்படி என்றால் இந்த சொல் வழக்கைத்தான் நாமும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இது தவறா? இல்லை. காரணம், அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இந்த வார்த்தைகள் நாய் பன்னி என்றெல்லாம் சொல்வதனால் நாம் இதை மிக ஒரு கொடூரமான வார்த்தைகளை பயன்படுத்துவதாக நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் தூய்மையானதை அதில் நம்பிக்கைக்குரியவர்கள் மட்டுமே வாங்க வேண்டும். நற்கருணை ஆண்டவர் இயேசு அதில் இருக்கின்றார். ஒரு இந்து சகோதரர் வந்து அந்த நற்கருணை வாங்குகின்றார். நம்மை விட அதிகமான பக்தியோடும் அந்த ஒரு நம்பிக்கையோடும் அவர் வந்து வாங்குவார். ஆனால் அந்த அப்பத்திலே உண்மையாகவே இயேசு ஆண்டவர் இருக்கிறார் என்று அவர் நம்புகிறாரா? அவர் அதை ஏற்றுக்கொள்கிறாரா? கிறிஸ்துவின் திருவுடல் என்று சொன்னால் ஆமேன் என்று சுய நினைவோடு அறிக்கையிட்டு விசுவாசத்தினால் அந்த நற்கருணையை வாங்குகின்றாரா? இல்லை. எனவே அவருக்கு நற்கருணை கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடாது என்று சொல்கின்ற பொழுது அவர்களை அவமானப்படுத்துகிறோம் என்று இல்லை. மாறாக இதில் நம்பிக்கை இல்லாதவர்கள் இதை வாங்கக்கூடாது என்ற ஒரு அடிப்படை உண்மையைத்தான் உணர்த்துகிறோமே ஒழிய வேறொன்றும் இல்லை. எனவே இது போன்ற இந்த சொல் வழக்கு என்பது ஒரு அடிப்படை உண்மை, தூய்மையை குறிக்கிறது. இந்த தூய்மை என்பது நமக்கு அவர்களுக்கு என்று இறைவன் குறிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய எல்லோருக்கும் என்று அல்ல. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்துவம் என்பது எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு கிறிஸ்துவ மறை, ஒரு பொது மறை. இறைவனை மையமாக வைத்து நாம் அனைவரும் பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள் என்று நினைக்கின்ற பொழுது அந்த நம்பிக்கைக்குரியவர்கள் மட்டுமே இந்த ஒரு அளவிலே இடம்பெறுவார்கள் என்பதைத்தான் ஆண்டவர் உணர்த்துகின்றார். அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்வோம், அன்பு செய்வோம், தூய்மையை கடைபிடிப்போம், தூய்மையை காப்பாற்றுவோம். இறைவனுடைய அருள் பெற்று திருப்பலியிலே இந்த ஆசிரை பெற்றுக்கொள்ள முற்படுவோம். ஆமென்.